பெலன் பாகம் 3. பாஸ்டர் ஜெம் கேப்ரியலின் இனிய இசையில் இயற்றி ராகமமைத்து பாடி வழங்குபவர்கள் ஜான் பிரின்ஸ் மற்றும் வசந்தி, சிங்கப்பூர். பாவங்கள் கழுவி சுத்தமாக்கினீ, சேற்றில் இருந்தென்னை தூக்கி எடுத்தீ. பாவங்கள் கழுவி சுத்தமாக்கினீ, பரிசுத்த வாழ்வு தந்தி, பரமனின் பேரும் தந்தி. பரிசுத்த வாழ்வு தந்தி, பரமனின் பேரும் தந்தி. உள்ளம் நிறைவோடு உமை துதிப்பேன் நான். நன்றி சொல்லுவேனே, வார்த்தைகள் போதாதே. நன்மை செய்த தேவா உமை பாடுவேனே. The stars align, a gift of grace, a love divine. The candles flicker, soft and true, a whispered prayer just for you. Through every trial, every tear, God's hand has held you near.
faithful years. The sparrow sings, the lilies bloom. Each morning. ஜெர்னிகாவை என் முன்குறித்து ஒரு தாயின் கற்பத்தில் உருவாக்கி இந்த மகிமையான நாளிலும் உடைய பிள்ளையை ஞானசம்பளமாய் திருச்சபை நகமாக நீர் இணைக்க சித்தம் கொண்ட கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞானஸ்தான ஆராதனை ஆசீர்வதித்தாரும் தூய ஆவியானுடைய பிரசன் நிறைவாய் இந்த இடத்திலே கடந்து வரத்தக்க கிருபைத்தாரும் உடைய மகிமைக்குள்ளாக எல்லாவற்றையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அந்த யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் பெற்ற பொழுது வானம் திறக்கப்பட்டதைப் போல அருமையான மகள் பிரேசியும் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது வானம் திறக்கப்படவும் இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி உம்முடைய மகனாக நீர் அபிஷேகம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆராதனை நன்மை புத்தகத்திலே 2வது பக்கத்திலே இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்வதற்காக இந்த பாடலிலே முதல் 2 கவிகளை நாம் பார்ப்போம். இந்த இக்குழந்தை உமது கோபத்துக்கு நீங்கி கிறிஸ்துவின் சபையாகிய பேழையில் சேர்க்கப்படவும் விசுவாசத்தில் உறுதியாகி நன்னம்பிக்கையில் மகிழ்ந்து அன்பில் வேரூன்றி சஞ்சலம் நிறைந்த உலமாய சமுத்திரத்தை கடந்து நித்திய ஜீவ கரையை சேர்ந்து சதாகாலமும் உம்மோடைய அரசாளவும் பரிசுத்த ஆவினாலே குழந்தையை கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்று அளவில்லாத இரக்கங்களின் நிமித்தம் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தாழ்ச்சியுள்ள அனைவருக்கும் அனுகூலமாயும் அடைக்கலம் பெற உம்மிடத்தில் வருகிறவர்களுக்கு சகாயமாயும் விசுவாசிகளுக்கு ஜீவனாயும் மரித்தோருக்கு உயிர்த்தெழுதலாயும் இருக்கிற அழிவில்லாத சர்வ வல்லமுள்ள தேவனே, நீர் கட்டளையிட்ட பரிசுத்த ஞான ஸ்நானத்தை பெற வந்திருக்கிற அந்த குழந்தை ஆவிக்குரிய மறு ஜென்மத்தால் பாவம் மன்னிப்படையும்படி இந்த குழந்தைக்காக உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று தேவரீர் உம்முடைய பிரியமான குமாரனை கொண்டு அருளின திருவாக்கின்படியே இந்த குழந்தையை ஏற்றுக்கொண்டு நீர் அருளி செய்த பரம ஸ்நானமாகிய நித்திய ஆசீர்வாதத்தை இவள் பெற்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவரீர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நித்திய ராஜ்யத்தில் சேரும்படி கேட்கிற எங்களுக்கு கொடுத்து தேடுகிற நாங்கள் கண்டடைய செய்து தட்டுகிற எங்களுக்கு வாசலை திறந்தருளும். ஆமென். கிறிஸ்துவானவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீசர் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு சனமடைந்து, சிறு பிள்ளைகளிடத்தில் வருகிறதற்கு இடங்களுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாயிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்கள் வாசிக்க கேட்ட இந்த
சுவிசேஷ வாக்கியத்தில் சொல்லியிருக்கிறபடி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறு குழந்தைகளை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி அவர் கட்டளையிட்டார். அவர்களை தம்மிடத்தில் வரக்கூடாதவர்களை இயேசு கடிந்து கொண்டார். அதுபோல நாம் எல்லா மனிதரும் அவர்களைப் போல குற்றமில்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு போதித்தார். ஆகவே அவர் அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து ஆசீர்வதித்த வெளியரங்கமான செய்கையினாலே அவர்களுக்கு நம்முடைய ஆண்டவர் தயவுள்ளவர் என்று காண்பித்தார். அப்படியே அவர் இந்த குழந்தையும் தயவாய் ஏற்றுக்கொண்டு தமது கிருபை நிறைந்த கரத்தினாலே இவளை அணைத்து நித்திய ஜீவனாகிய ஆசீர்வாதத்தை இவளுக்கு தந்தருளி என்றுமுள்ள தமது ராஜ்யத்தில் இவளை சேர்த்து கொள்வார் என்று நம் அனைவரும் சந்தேகமின்றி உறுதியாய் விசுவாசியுங்கள். தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அறிவித்தபடி நம்முடைய பரமபிதா இந்த குழந்தையின் மேல் தயவாய் இருக்கிறார் என்றும் நாம் நிச்சயம் கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஞானஸ்தானத்தை பெறும்படி நாம் இந்த குழந்தையை கொண்டு வந்த அன்பான சேகையை அவர் தயவாய் ஒப்புக்கொள்கிறார் என்றும் நம்பியிருக்கிறோம். ஆகையால் நாம் விசுவாசத்தோடும் வணக்கத்தோடும் அவருக்கு சோத்திரம் செலுத்த கடவோம். படி இவளுக்கு உமது பரிசுத்த ஆவியை கொடுத்தருள வேண்டும் என்று இப்பொழுதும் எப்பொழுதும் உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டி கொள்கின்றோம். பிரியமானவர்களே, ஞானஸ்நானம் பெறுவதற்காக இந்த குழந்தையை கொண்டு வந்தீர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவளை ஏற்றுக்கொண்டு இவளை பாவங்களிலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்த ஆவியினால் சுத்திகரித்து இவளுக்கு பரலோக ராஜ்யத்தையும் நித்திய ஜீவனையும் கொடுத்தள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டீர்கள். நீங்கள் வேண்டிக் கொண்ட எல்லாவற்றையும் அருளி செய்வோம் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது சுவிசேஷத்திலே வாக்குத்தத்தம் செய்திருக்கிறதையும் கேட்டீர்கள். அவர் தாம் ஒப்புக்கொண்டபடி அந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். ஆகையால் கிறிஸ்து இந்த வாக்குத்தத்தம் செய்ததின் பேரில் இந்த குழந்தையும் தான் பிசாசையும் அதன் கிரிகள் எல்லாவற்றையும் வெறுத்து விடுவேன் என்றும் தேவனுக்கு பரிசுத்த வசனத்தை உறுதியாய் விசுவாசிப்பேன் என்றும் அவரது கற்பனைகளை பணிவாய் கை கொள்வேன் என்றும் இந்த உடன்படிக்கை தானே ஒப்புக்கொள்ளத்தக்க வயதாக மட்டும் தன் பிணையாளியாய் இருக்கிற உங்களை கொண்டு உண்மையாய் வாக்குத்தத்தம் செய்ய வேண்டும். ஆகவே நான் கேட்கிறதாவது, நீங்கள் இந்த பிள்ளையின் பேராலே பிசாசையும் அதன் கிரிகள் எல்லாவற்றையும் உலகத்தின் வீண் ஆடம்பரங்களையும் மகிமையையும் அதை பற்றிய பொருளாசைகள் எல்லாவற்றையும் மாம்ச இச்சைகளை பின்பற்றாதபடிக்கு அவைகளால் நடத்தப்படாதபடிக்கு அவைகளை வெறுத்து விடுவீர்களா? பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய ஒரே தேவனை விசுவாசிக்கின்றீர்களா? அப்படி என்றால் நாம் நமது விசுவாசத்தை அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே பேரான குமாரனாக இருக்க நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே தன் உற்பத்தி பிறந்தார். பொதிவிழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சில அறையுண்டு மறித்து அடக்கவனப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தருளினார். பரந்தரிக்கேறி சர்வ பிதாவாகி இதனுடைய வலது பசத்திலே வீச்சிருக்கின்றார். அவருடைய உயிர்லோரையும் மரித்தோர் நாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாருக்கு பிரசவையும் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரி உயிர்த்தலும் நித்திய ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த விசுவாசத்தினாலே நீ ஞானஸ்நானம் பெற விரும்புகிறாயா? நீ தேவனுடைய பரிசுத்த சித்தத்தையும் கற்பனைகளையும் பணிவாய் கை கொண்டு உன் வாழ்நாளெல்லாம் மகிழ்படி நடந்து கொள்வாயா? இப்போது ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நம்ம எல்லாரும் மறுமொழியாக ஆமென் என்று மறுமொழி சொல்லுவோம். இரக்கமுள்ள தேவனே, இந்த பிள்ளைகளுள்ள பழைய ஆதாம் அடக்க பண்ணப்படவும் புதிய மனுஷி இவளில் உயிர்த்தளவும் கிருபை செய்தரலும். இவளுள்ள மாம்ச இச்சைகளெல்லாம் அழியவும் ஆவிக்குறிகளெல்லாம் பிழைத்து வளர்ந்தேறவும் கிருபை செய்தரலும். பிசாசையும் உலகத்தையும் மாம்சத்தையும் ஜெயித்து வெற்றி சிறக்கும்படி இவளுக்கு வல்லமையும் பலத்தையும் அனுக்கிரகம் செய்தரலும். நித்திய ஜீவியாயிருந்து எல்லாவற்றையும் ஆடு நடத்துகிற தேவனே, எங்கள் உத்தியோகத்திலும் ஊழியத்திலும் இவ்விடத்தில் நமக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிற யாரும் பரம குணங்களினால் அலங்கரிக்கப்பட்டு நித்திய பலனை அடையும்படி உமது இரக்கத்தினால் கிருபை செய்தருளோம். ஆமென்.
நித்திய ஜீவியாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்களுக்காக பாவ மன்னிப்புண்டாகும்படி உம்முடைய பிரிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தமது அருமையான விழாவில் இருந்து ஜலத்தையும் இரத்தத்தையும் சிந்தி தம்முடைய சீசர்களை பார்த்து நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டீரே. தேவரீர் ஒரு சபையின் விண்ணப்பங்களை சிசித்துக் கொண்டருளி ஞான பிரகாரமாக பாபம் போக்கு ஸ்தலமாக இந்த ஜலத்தை பிரேஷ்டை செய்து இதில் இப்போது ஞானஸ்தானம் பெறுகிற இந்த பிள்ளை உம்முடைய கிருபையை நிறைவாய் பெற்று தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய விசுவாசம் உள்ள பிள்ளையாகிய சபையில் சேர்ந்தவளாய் என்றைக்கும் நிலைத்திருக்கும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அனுக்கிரகம் செய்தரலோம். ஆமென். இந்த பிள்ளைக்கு பெயரிடுங்கள். பிரைசி ட்ரினிட்டா. பிரைசி ட்ரினிட்டா. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். இந்த பிள்ளையை கிறிஸ்துவின் மந்தையாகிய திருச்சபையில் சேர்த்து கொண்டு இவள் மேல் சிலுவை அடத்தை வருகிறோம். சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தை இவள் இது முதல் அறிக்கையிட வெட்கப்படாமல் அவள் கொடியின் கீழ் பாவத்துக்கும் உலகத்துக்கும் பிசாசுக்கும் விரோதமாய் தைரியமாய் போர் செய்து ஜீவ கால பரியந்தம் கிறிஸ்துவின் உண்மையுள்ள சேவையாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று குறிப்பாக இப்படி சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். யாருமா யாரு? ஐயா ஒன்றும் இல்லை ஐயா இந்த பிள்ளை கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் சேர்க்கப்பட்டிருக்கிறபடியால் இந்த நன்மைகளுக்காக சர்வ வல்லமையுள்ளவருக்கு நாம் தோத்திரம் செலுத்தி இப்பொழுது உண்டான ஆரோக்கியத்தின்படி இந்த பிள்ளை வாழ்நாளெல்லாம் நடந்து வர நாம் ஒருமனப்பட்டு அவரை நோக்கி ஜெபம் நடக்கிறோம். பிதாவே, உம்முடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தமரமடல் செய்யப்படும் போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய குற்றங்களை எங்களுக்கு விரோதமாய் குற்றம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். ஆமென். மிகவும் இந்த குழந்தை மறுபடியும் ஜென்மித்து மரணத்திற்குள் அவருடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற இவள் தன்னுள்ள பழைய மனுஷனை சிலுவையில் அழைத்து பாவ சரீரத்தின் முற்றிலும் அளிக்கவும் இவளுடைய குமாரனே மரணத்திற்கு பங்குள்ளவராக இருக்கிறது போல அவர் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவராய் இருக்கவும் கடைசியிலே மற்றுள்ள உடைய பரிசுத்த சபையாரோடு கூட முதலிய ராஜ்யத்திற்கு சுதந்திரபடியாகவும் தேவனை கிருபை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் பெற்றோர்கள் கவனமாய் கேளுங்கள். இந்த பிள்ளை தனியாகிய உங்கள் மூலமாக தான் பிசாசையும் அதன் கிரியைகள் எல்லாவற்றையும் வெறுத்துவிட்டு தேவனை விசுவாசித்து அவருக்கு ஊழியம் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறபடினால் இவள் உங்களை கொண்டு இப்போது செய்திருக்கிற பக்தியுள்ள பிரத்திகளை வாக்குத்தத்தங்களும் அறிக்கையும் என்னதென்று அறிந்துவிடத்தக்க தியானி உண்டானவுடனே இவளுக்கு அதை போதித்து வருகிறா என்று பார்த்துக் கொள்ள உங்கள் கடமை. இவைகளை நன்றாக அறிந்து கொள்ளும்படி பிரசங்கங்களை கேட்கவும் விசேஷமாய் சுய பாசையிலே விசுவாச பிரமாணத்தையும் கர்த்தருடைய ஜெபத்தையும் 10 கற்பனைகளையும் தங்களுக்கு ஆத்ம ரட்சிப்பு உண்டாக கிறிஸ்தவர்கள் அறிந்து விசுவாசிக்க வேண்டிய எல்லாவற்றையும் படிக்கவும் கிறிஸ்து மார்க்கத்திற்கு ஏற்ற தேவ பக்தியும் சன்மார்களாக நடக்கத்தக்கதாக வளர்க்கப்படவும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து காண்பித்த நன்மாதிரியை பின்பற்றி அவருக்கு ஒப்பாய் இருக்கிறதும் அவர் நமக்காக மறித்து உயிர்த்தெழுந்ததைப் போல
ஞானசானம் பெற்றிருக்கிற நாமும் பாவத்திற்கு மறித்து நீதிக்கு வீட்டிருந்திருக்கவும் நம்முடைய பொல்லாத இச்சைகள் எல்லாவற்றையும் அடைத்து சன்மார்க்கத்திலும் தேவ பக்தியுள்ள நடக்கையிலும் நாளுக்கு நாள் தேறுகிறதும் நாம் ஒப்புக்கொண்ட கடமை என்று ஞானசம் நமக்கு காட்டுகிறது. இதை நீங்கள் எப்பொழுது நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பிள்ளை விசுவாச பிரமாணத்தை கர்த்தருடைய ஜெபத்தையும் 10 கற்பனைகளையும் சுயவாசியில் சொல்வதில்லாமல் திடப்படுத்தலை பெறுகிறவர்கள் படிக்க வேண்டிய திருச்சபை உபதேச வினா அடைகளை கற்று அறிந்தவுடனே திடப்படுத்தலை பெறும்படிக்கு அத்தியாச்சர் கொண்டு வரும்படி உங்களை நீங்கள் கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும். பதினாலாம் பக்கத்தில் உள்ள தந்தை இயேசுவை என்ற பாடலை பாடுவோம். தந்தேனை இயேசுவே இந்த நேர மேவுமக்கே உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும் தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேர மேவுமக்கே ஜீவகாலம் முழுதும் தேவ பணி செய்திடுவேன் பூவில் காடும் போர் புரிகையில் காவும் உந்தன் கரத்தினில் வைத்து தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேர மேவுமக்கே பலமாயுத்தம் செய்திடினோம் நலமாய் சர்வ ஆயுதம் பூண்டு நானிலத்தீனில் நாதாவெல்லுமே தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரம். ஆசீர்வதியும் அப்பா, உமக்கு ஊழியம் செய்கிற மகன் குடும்பத்தை ஆசீர்வதியும், ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளையை ஆசீர்வதியும், வல்லமை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிள்ளையை ஆசீர்வதியும், கிறிஸ்துவுக்கு ஏற்ற வழியிலே வளர்க்கப்பட உம்முடைய கிருபையில் நிலைத்திருக்க நீர் கிருபை செய்யும். உண்மையான மகளை ஆசீர்வதியும், கணவரோடு இணைந்து ஊழிய பாதைகளை பயணிக்க கர்த்தர் கிருபை செய்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. That's the name of Jesus. That's the name of Jesus. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த பிதாவே, எல்லா நன்மைகளையும் எங்கள் வாழ்வில் அருளும் கருணாகரனே உம்மை போற்றுகிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அன்றாடம் தந்து வருகிற சுகம், பலன், ஜீவனுக்காகவும் நல்ல கல்வி, உத்தியோகம், வருமானம் ஆகிய அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். விசேஷமாக இந்த நாளிலே ஞானஸ்நானம் பெற்று திருச்சபையில் இணைந்திருக்கும் அருமையான பிரைசி ட்ரினிட்டாவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலே உம்முடைய மந்தையிலே சேர்க்கப்பட்டிருக்கிற அருமையான குழந்தையை தேவரீ அரவணைத்துக் கொள்ளும். கர்த்தருக்கேற்ற வழியிலே அவள் வளர்க்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும். ஞானத்திலே, வளத்திலே, தேவ கிருபையிலே, மனுஷ தயவிலே அதிகமாய் விருத்தியடைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும். சிறு வயதிலிருந்தே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கவும், உமக்கு கீழ்ப்படியவும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளரவும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம்.
அருமையான பிரைசி ட்ரினிட்டாவுடைய பெற்றோர்கள் பிரவீன் சாமுக்காக, ஜான்சி ஸ்வீட்டிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற குடும்பம் ஆண்டவரே, பிள்ளைகளை உடைய அபிஷேகத்தினாலே நிரப்பி எடுத்து பயன்படுத்தும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்தும். தங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த குழந்தையை கர்த்தருக்கு ஏற்ற வழியிலே வளர்ப்பதற்கு வேண்டிய ஞானத்தை பெற்றோர்களுக்கு நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த நாளிலே வந்திருக்கிற அருமையான ஞான பெற்றோர்களுக்காக உடைய சமூகத்திலே வருகிறேன். ஜான்சி ஜோசப் அவர்களுக்காக, ஷீபா அவர்களுக்காக உடைய சமூகத்திலே வருகிறேன். ஞான பெற்றோர்களை ஆசீர்வதியும். அருமையான ஆண்டவரே, பிரைசி ட்ரினிட்டாவுடைய தாத்தா பாட்டிமாருக்காகவும் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே வந்திருக்கிற உற்றார் உறவினர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான போதக பிதாக்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உம்மை துதிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து நம்முடைய பிரசன்னம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். இந்த காணிக்கைகளோடு எங்களையும் உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரத்திலே, பரிசுத்த கரத்திலே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களோட நிலைத்திருக்க கடவது. கர்த்தர் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். வீணோர் மண்ணோர் கூட்டமாக பாடுவார் சங்கீர்த்தனம். மீட்கப்பட்ட யாவராலும் ஏக தேவரீருக்கே ஆரவார மாயந்தாய்க்கும் ஸ்தோத்திரம் உண்டாகவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடைய போக கடவோம். Breaks away the gloom. Your laughter paints the skies with gold. A miracle, a story told. Through every trial, every fight, His love has been your guiding light. Blessed be your days, your light, guided by His endless might. A tapestry of joy appears. We celebrate your graceful years. என் மனமே உன்னை மறப்பாரோ? தேவன் உன்னை
மறந்து போவாரோ? என் மனமே உன்னை மறப்பாரோ? தேவன் உன்னை மறந்து போவாரோ? துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. வாதிப்பின் சத்தம் கேட்ட உன் எல்லை எல்லாமே, வர்த்திப்பின் பாடல் சத்தம் இன்று முதல் கேட்குமே. வாதிப்பின் சத்தம் கேட்ட உன் எல்லை எல்லாமே, வர்த்திப்பின் பாடல் சத்தம் இன்று முதல் கேட்குமே. குறுகி போவதில்லை, நீ சிறுமை அடைவதில்லை. குறுகி போவதில்லை, நீ சிறுமை அடைவதில்லை. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. சீர்படுத்தினாரே, ஸ்திரப்படுத்தினாரே, பலப்படுத்தினாரே, நிலை நிறுத்தினாரே. சீர்படுத்தி உன்னை உயர்த்தி வைத்த தேவன் இந்த புதிய ஆண்டில் அலங்கரிப்பாரே. விசாரிக்க யாருமின்றி தள்ளுண்ட உன்னையே ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே. விசாரிக்க யாருமின்றி தள்ளுண்ட உன்னையே ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே. இடிந்த அலங்கத்தை அவர் அரண்மனையாக்கிடுவார். இடிந்த அலங்கம் உன்னை அவர் அரண்மனையாக்கிடுவார். துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. என் மனமே உன்னை மறப்பாரோ? இயேசு உன்னை மறந்து போவாரோ? துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. எந்தன் கையில் நீ விழித்தாயே, அழுகை சத்தம் தான் ஒலித்தாயே. உன் குரல் கேட்டு நான் ரசித்தேனே,
கசிந்தேனே இமை மூடி உலகை நான் மறந்தேனே உன் சிறுங்களிலே தினம் விழித்தேனே உன் சிரிப்புகளை நான் தொலைத்தேனே முழு மனதோடு பணி செய்வேனே உன்னோடு உனக்காக வாழும் ரசிகனே அன்பே உயிரே என்னுடைய விழிகள் தான் பார்த்து கொஞ்சிடுவேனோ மழலை மொழி பேச அறிந்திடுவேனோ காதல் கொண்டு உள்ளமின்று வார்த்தைகள் பரிமாறிடும் கண்களோடு என்று பார்க்கும் நேரங்களும் பாரங்களும் இறங்கும் என்னாலுமே உயிரே உறவே உறவே உணர்வே உணர்வுகளின் வானவில்லை என் வாழ்வில் பூத்த வாசமலரே உயிரம் தொட கரைகிறேன் மழலை மொழி கேட்க மீண்டும் அன்பே உயிரே என் அழகே உயிரே உறவே என் உலகே வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமாக நீர் தந்திருக்கின்ற இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் அன்பு மகள் பிரைசி ட்ரினிட்டா முதலாவது பிறந்த நாளுக்குள்ளாக அடியெடுத்து வைக்க ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் திருச்சபையிலே அங்கத்தினராகவும் பரலோகத்திற்குரிய அங்கத்தினராகவும் நீர் தெரிந்து கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே உடைய நீங்கா பிரசன்னம் இருப்பதாக மகளை வாழ்த்தும்படியாக வந்திருக்கின்ற அனைவரும் சொல்லுகின்ற வாழ்த்துதலும் பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இறை பிரசன்ன பாடல் புத்தகத்திலே 6வது பாடல், துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே என்கின்ற பாடலை நாம் பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமை ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலோ, ஆழியில் தண்ணீரை கடந்தாலோ, சோதனையோ மிக பெருகினாலோ, ஜெயம் நமக்கீண்டதால் தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலோ நாம் வருகையிலோ புகலிடமானதால் தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துமமே என் முழு உள்ளமே ஒன்னாண்டவரை தொழுதேத்து எந்நாள் வரையார் புவை தாதரித்த ஒன்னாண்டவரை தொழுதேத்து போற்றிடும் வானோர் போதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் போதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள
ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து என் நாள் வரையான் புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து என் நாள் வரையான் புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து தினம் தினம் உலகில் நிசை பலவான வினை பொறு தருளோ மேலான தினம் தினம் உலகில் நிசை பலவான வினை பொறு தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து என் நாள் வரையான் புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து என் நாள் வரையான் புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து ஓற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மோற்றும் கிருபையின முடிசூட்டும் ஓற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மோற்றும் கிருபையின் முடிசூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து என் நாள் வரையான் புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளம் என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து என் நாள் வரையான் புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. வேத பாடம் சங்கீதம் 115 115ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் முதலாவது பிறந்த நாளுக்குள்ளாக அடியெடுத்து வைத்திருக்கிற அன்பு மகள் பிரைசி ட்ரினிட்டாவை வாழ்த்தும்படியாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய நாளிலும் மத்தியிலே வருகை தந்திருக்கின்ற அருள் திரு ஆமோஸ் ஐயா அவர்கள் இப்பொழுது பிள்ளைக்கு ஏற்ற வாழ்த்து செய்தியை நமக்கு கொடுப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே இந்த விழாவிற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. விசேஷமாக பிரவீன் உடைய குடும்பத்திற்காக ஆண்டவருக்கு தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவருடைய ஊழியத்தை சிறப்பாக நிறைவேற்றி வருகிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விசேஷித்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவர் இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு விசேஷித்த விதமான கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வழி நடத்துவார். இந்த நேரத்தில் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் வந்திருக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் தருகிற வார்த்தை சங்கீதம் 115:9 இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே எப்பொழுதும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரையே நம்பி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது, தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக ஆரோன் குடும்பம் ஆண்டவருடைய ஆசாரிய பணியை நிறைவேற்றுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோன் குடும்பம் கர்த்தரை நம்ப வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். முதலாவது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கேற்ற பரிசுத்தமான பாதையிலே நடக்க வேண்டும். ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு விசேஷித்த விதமான நன்மைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். சங்கீதம் 115:12 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை ஆண்டவர் நம்மை நினைக்கிறார். ஆண்டவர் நம்மை நினைக்கும் பொழுது அவர் நிச்சயமாக அவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். எல்லாவற்றிற்கு மேலாக அன்பு மகள் பிரைசி ட்ரீனிட்டா, ஒருவேளை குடும்பத்தின் பிள்ளைகள் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை நாம் எப்பொழுதும் துதித்து கொண்டிருக்க வேண்டும். பிரைஸ் த காட், ஆண்டவரை நாம் எப்பொழுதும் துதிக்க வேண்டும். அருமையான ஒரு பெயரை குடும்பத்தின் பிள்ளைகள் வைத்திருக்கிறார்கள். ட்ரீனிட்டா, திரியேக தேவனுடைய ஆசீர்வாதம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய திரித்துவ தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் மகளோடு கூட தங்கியிருக்கும். ஆகவே தொடர்ந்து நீங்கள் அவனுடைய கிருபையிலே நிலைத்திருங்கள். சிறப்பாக ஊழியத்தை நிறைவேற்றுங்கள். ஏற்ற காலத்திலே ஆண்டவர் உங்களுக்கு உயர்வை கொடுத்து எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தந்தருள்வார். தலை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிடமும் எங்களை நினைத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தி வருகிற உம்முடைய பேரன்பிற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள் என்று வேத வசனத்தின்படி எல்லா நேரத்திலும் ஆண்டவரே உடைய சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கவும், எல்லா சூழ்நிலைகளிலும்
கர்த்தரை நம்பி பரிசுத்த வாழ்க்கை வாழ ஆண்டவர் கிருபை தாரும். இது முதலாவது பிறந்த நாளை கொண்டாடுகிற பிரைசி ட்ரீட்டாவை திருக்கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, மகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல இந்த உம்முடைய பிள்ளையும் நாளுக்கு நாள் உம்மை போல விருத்தி அடைய மகளை உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பு. ஒரு வருடமாக நீ தந்த பாதுகாப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிற ஆண்டவர், வருகிற புதிய ஆண்டு மகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் கிருபை தாரும். இந்த ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் நிறைவாக இருந்து எங்களை ஆண்டவர் வழி நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய பிரசன்னத்திலே வழி நடத்தப்பட உம்முடைய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள ஆண்டுடைய நாம மகிமைக்காக ஆண்டவருக்கு சாட்சியாக எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி எங்களை வழி நடத்தும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட விசேஷமாக பிரவீனுடைய குடும்பத்தோடு கூட இந்த பிறந்தநாள் காண்கின்ற அன்பு மகள் பிரேசி ட்ரீட்டாவோடு கூட ஆண்டுடைய கிருபை எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, கிருபையாக தந்தந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். அன்பு மகள் பிரைசி ட்ரினிட்டா முதலாவது பிறந்த நாளை காண கிருபை செய்தீர், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் வெட்ட இருக்கின்ற இந்த கேக்கை உடைய கரத்திலே தருகிறோம். இந்த கேக் எப்படி சுவை உள்ளதாக இனிமை உள்ளதாக இருக்கிறதோ அதை போல அன்பு மகளுடைய வாழ்க்கையும் இனிமை உள்ளதாக சுவை உள்ளதாக காணப்பட ஆண்டவர் கிருபை தருவீராக. நீரே இந்த தருணங்களை ஆசீர்வதித்து தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Birthday to you, happy birthday to you, happy birthday to dear Prissy, happy birthday to you. May God bless you dear, may God bless you dear, may God bless you dear Prissy, may God bless. Today is a very special day. Today is the day we celebrate. Today's the day that you were born. A wonderful and happy day. Today is a very special day. Today is the day we celebrate. Today's the day that you were born. We thank God for you today. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. We thank God for you today. Remembering those nights they used to pray that God rest them with you one day. And then you're born. Until this day, the joy and the love has never fade. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. We thank God for you today. வரிசையா வந்து இந்த வாழ்க்கையில் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யாவருக்குமே நான் நல்ல ஒரு அன்பிலிருந்து ஆயத்தமாக இருக்கிறது. அனைவருமே அதை பங்கு பெற்று செல்ல உங்கள் அன்போடு குடும்பத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருமே மேல வந்து நீங்க வாழ்த்தி சொல்றத எங்களுடைய ஆசை. அதுக்காக
எல்லாருமே கூப்பிடுவோம். அம்மா அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லாருமே வாங்க. அதாவது குருவர்கள் கோயிலை எடுத்துக்கிட்டு வரிசையாக அந்த மாதிரி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
விலகாமல் என்னோடு என்றும் இருப்பவர். பலவீன நேரங்கள், இருளான பாதைகள், எதிரான சூழல்கள் என்றும் என்னை தாங்குபவர். பலவீன நேரங்கள், இருளான பாதைகள், எதிரான சூழல்கள் என்றும் என்னை தாங்குபவர். மாறாதவர் கிருபையில் நான் வாழ்கிறேன். என்னை மறவாதவர் கிருபையில் நான் வாழ்கிறேன். மாறாதவர் கிருபையில் நான் வாழ்கிறேன். என்னை மறவாதவர் கிருபையில் நான் வாழ்கிறேன். பசியாக இருந்தேன், உம்மிடம் சொன்னேன். பூமியையும் அதன் நிறைவையும் தந்த தெய்வம் நீரே. பசியாக இருந்தேன், உம்மிடம் சொன்னேன். பூமியையும் அதன் நிறைவையும் தந்த தெய்வம் நீரே. ஆபத்து காலத்தில் உம்மை நோக்கி கூப்பிட்டேன். விடுவித்து காத்திட்ட நல்ல தெய்வம் நீரே. ஆபத்து காலத்தில் உம்மை நோக்கி கூப்பிட்டேன். விடுவித்து காத்திட்ட கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம், அவரின் செயலை கொண்டாடிடுவோம். கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம், அவரின் செயலை கொண்டாடிடுவோம். பூமியின் மீதெங்கும் உயர்ந்திடுவோம், கர்த்தரின் நாமத்தில் ஜெயம் எடுப்போம். பூமியின் மீதெங்கும் உயர்ந்திடுவோம், கர்த்தரின் நாமத்தில் ஜெயம் எடுப்போம்.
செழிப்பான இடத்திற்கு கொண்டு வந்தீர். தீயையும் தண்ணீரையும் கடக்க செய்தீர், செழிப்பான இடத்திற்கு கொண்டு வந்தீர். இக்கட்டிலே என் உதடுகள் திறந்து கர்த்தரை நாவினால் புகழ்ந்திடுவேன். இக்கட்டிலே என் உதடுகள் திறந்து கர்த்தரை நாவினால் புகழ்ந்திடுவேன். கர்த்தரின் சார்பில் இருக்கும்போது எதுவும் நம்மை மேற்கொள்ளாது. கர்த்தரின் சார்பில் இருக்கும்போது எதுவும் நம்மை மேற்கொள்ளாது. அக்கினி சூளையில் நடந்திட்டாலும் 7 மடங்காய் பெருகினாலும். அக்கினி சூளையில் நடந்திட்டாலும் 7 மடங்காய் பெருகினாலும். அக்கினி மனம் முன்மேல் வீசுவதில்லை, தலையின் மூடி கூட கருகுவதில்லை. அக்கினி மனம் உன்மேல் வீசுவதில்லை, தலையின் முடி கூட கருகவில்லை. You saw me before I took one breath. You formed me inside and you planned each step. You said before you were born, I knew your name. God of love, I'm not the same. You made me with care, you made me with light. You shaped every part of me just right. I praise you now for the life you gave. I am your child, fearfully made. I was born on purpose, with heaven's plan, not by mistake. I'm in your hands. You knew my days before they came. You wrote my story, you know my name. This is my birthday song to you. Thank you, Lord, for seeing me through. Sometimes the days were dark and long, but still you held me and made me strong. You counted my tears, you stayed so